பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஅலம் ரஹிமக்கல்லாஹ் அன்ன தௌஹீத ஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதா. அளவிலா கருணையும் நிகரில்லா அன்பும் கருணையும் கொண்ட அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா பஸ்மலாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவனுடைய வேதத்தை அல் குர்ஆனுல் கரீம் அதை எப்படி ஆரம்பித்தானோ அதுபோல் அந்த சுன்னாவை பின்பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்களை எப்படி ஆரம்பிப்பார் அந்த சுன்னாவை பின்பற்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சொல்லி ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களில் 3 பெயர்கள் இஸ்முகளில் அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம், இந்த 3 பெயர்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் சொல்லப்பட்ட ஒரு பரக்கத் நன்மை அமைஞ்சிரும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்ங்கிற பெயருக்குள்ளே அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்துகளும் கொண்ட எல்லா பெயர்களும் அடங்கும். ஏன்னா அல்லாஹ் யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை வர்ணிக்கும் போது இதைத்த சொல்லுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பெயர் தான் அல்லாஹ் அப்படிங்கிற பெயர். அப்போ அல்லாஹ்ங்கிற பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவியையும் பரக்கத்தையும் நம்ம கொண்டு வரும். நம்முடைய இல்முக்கு பரக்கத்து கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை நற்காரியத்தை அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அவனை ஞாபகம் படுத்தி நாம் ஆரம்பிக்கணும். அவதை சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு பிஸ்மில்லா சொல்லப்படுவது ஒரு அழகான சுன்னாவாக ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் திக்ருல்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுது, திக்ருகளில் உள்ளது தான் பிஸ்மில்லா. அப்போது அந்த அல்லாஹ்வை நினைவூட்டி ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. இஅலம், நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மை நன்கு கவனிக்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் இஅலம். கற்றுக்கொள்ளுங்கள், கவனியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டளை வாக்கியம். அது ஒரு ஆசிரியர் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவருக்கு அல்லது ஒரு முஅல்லிஃப், ஒரு கல்வி உள்ள ஒரு இமாம் தன்னுடைய இந்த வார்த்தையை படிக்கக்கூடியவங்களுக்கு நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கடமையான ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தையை இங்கே ஷேக் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கடமையான இல்மை இது. ஒருவருக்கு தௌஹீதை அறியவில்லை அவர் அப்படின்னா அவர் வழிகேட்டிலையும் குஃபுர்லையும் ஷிர்க்லையும் மரணித்து ஒரு காஃபிராவை மரணித்துருவார். தௌஹீத் தெரியவில்லைன்னா ஒருத்தர் காஃபிராயிடுவான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கட்டளையோடு கவனத்தை திருப்புறாங்க. அதுதான் இந்த வார்த்தை இஅலம் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக. அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. தன்னுடைய மாணவருக்காக அவங்க செய்த துஆ இது. அப்போ முதல்ல மாணவருக்கு கற்றுக்கொள்ளும் சொல்லி கட்டளையிடுறாங்க, அடுத்து துஆ செய்கிறாங்க. அந்த துஆ ஒரு ஆசிரியருடைய உள்ளம் தூய்மையானதாக தன்னுடைய மாணவருக்காக அவர் தயாரானதை காட்டுது. அதாவது அல்லாஹ்விடம் தன்னுடைய மாணவருக்கு கிடைக்க வேண்டிய கல்வி கிடைக்க வேண்டும், அவர் அந்த இல்மை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதோட, ஏன்னா அந்த இல்மு தான் அல்லாஹ்வுடைய கருணையால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இல்ம், மிகப்பெரிய பரக்கத்து. இல்மு இல்லாவிட்டால் ஒருவன் அல்லாஹ்வுடைய ஹைரை அடையாமல் போயிடுவான். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகானோ அவருக்கு மார்க்கத்தில் ஃபிக்குகை, நுட்பமான அறிவை கொடுப்பான். அல்லாஹ் நன்மை நாடுனா அல்லாஹ் நம்ம கருணை காட்டணும். அப்போ அந்த கருணையை தன் மாணவருக்கு இந்த ஃபிக்குகை, இந்த கல்வியை ஷேக் அவர்கள் துஆ செய்கிறாங்க. அன்ன தௌஹீத ஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதா. பாருங்க, தௌஹீதுடைய விளக்கம் எல்லா குறைகளை விட்டு மிக தூய்மையானவனாகிய அல்லாஹ், அதாவது சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானஹு அப்படின்னா அல்லாஹ்வின் மீது இன்றைக்கி மக்கள் என்னென்ன பொய்களையும் கற்பனைகளையும் கடவுளுங்கிற பேரில் சொல்கிறாங்களோ அது அத்தனையும் மறுக்கிற வார்த்தை இது. அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு தூய்மையானவன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்னென்ன பொய்களை சொல்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மகன் உண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலையை காட்டி இதுவும் கடவுள் தான் அப்படிங்கிறாங்க, ஒரு குரங்கை கூட வணங்குறாங்க, ஒரு நாயை கூட வணங்குறாங்க, மனிதர்கள் சூரியனை வணங்குறாங்க. எதையும் விட்டு வைக்கல. அப்போ இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ்வுடைய தகுதிக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய கலங்கத்தையும் பொய்யையும் சொல்லி கற்பனை செய்யக்கூடிய இந்த அத்தனையை விட்டும் அல்லாஹ் தூய்மையான. ஆகவே தான் சுப்ஹான் அல்லான்னு அல்லாஹ்வை சொல்கிறோம். ஷேக் அவர்கள் சுப்ஹானஹு வ தஆலா, மிக உயர்ந்தவனும் தூய்மையானவனும் அப்படின்னு அல்லாஹ்வை
எல்லா குறைகளை விட்டும் அவன் உயர்ந்தவன், எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்வதுதான் அத்தௌஹீத். அவனை வணக்கத்தால் ஒருமைப்படுத்துவது. இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா. பாருங்க, ஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதா. வணக்க வழிபாடுகள் நம்முடைய எல்லா உள்ளத்தால், நம்முடைய நாவினால், நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும், அது வெறும் தொழுகை நோன்பு மட்டுமல்ல, அல்ல குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது, தவக்குல் வைப்பது, அவனை சார்ந்திருப்பது, அவனிடம் எதிர்பார்ப்பது, ஆதரவு வைப்பது, அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்ப்பது, அவனுடைய கருணை எதிர்பார்ப்பது, எல்லா விதமான உள்ளத்தால் உள்ள வணக்கங்களாக இருந்தாலும், நாவினால் அவனை திக்ர் செய்வது, அவனுடைய குர்ஆனை ஓது அந்த வணக்கங்களாக இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளால் தொழுவதாக இருக்கட்டும், மற்ற வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அதை செய்வது தான் அத்தௌஹீத். அதுதான் தௌஹீத் எனும் ஏக இறை நம்பிக்கையாகும். அத்தௌஹீதுங்கிறது என்னென்னா, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் நம்புறது. அப்போ அதுதான் அத்தௌஹீத். தௌஹீதுனா என்னங்கிற விளக்கத்தை இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. தௌஹீதுனா என்ன? அன்ன தௌஹீத் ஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதா. அப்போ வணக்கங்களால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அப்போது ஒருத்தருடைய உள்ளத்தாலும் செயலாலும் நாவினாலும் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய, அவன் ஒருவன் தான் இறைவன், அதில் அவனுக்கு மட்டும்தான் அதெல்லாம் செய்யணும்னு காட்டுறது தான் தௌஹீத். பாருங்கள், வஹுவ தீனுர் ருஷ்தி வஹுவ தீனுர் ருசுலி அல்லதி அர்ஸலஹுமுல்லாஹு பிஹி இலா இபாதிஹி. அதுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களாகிய மனித சமூகத்திற்கு அனுப்பிய ஒவ்வொரு தூதரும் போதித்த மார்க்கம். அதாவது இந்த மார்க்கம் இருக்குது, இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்கிற தௌஹீதுங்கிற மார்க்கம், இதுதான் தீனுர் ருசுல். அதாவது ரசூல்மார்கள் கொண்டு வந்த தீன். அப்போ ஒவ்வொரு ரசூலும், இறை தூதர், மெசஞ்சர், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை வணங்க வேண்டுங்கிறத இந்த கொள்கை சொல்லத்தான் வந்தாங்க, அனுப்பப்பட்டாங்க. ஆகதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷிர்க்கு பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அவங்களை அனுப்பி வைக்கிறான். நூஹ் அல்லாஹ்வை வணங்கும்படி சொல்லி அழைக்கிறாங்க. உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லதி அர்ஸலஹுமுல்லாஹு பிஹி இலா இபாதிஹி. தன்னுடைய அடியார்களை நோக்கி அல்லாஹ் அனுப்பிய எல்லா ரசூல்மார்களும் இதைத்தான் கொண்டு வந்து எடுத்து சொன்னார்கள். ஃபஅவ்வலுஹும் நூஹுன் அலைஹிஸ்ஸலாம். அதிலே அவர்களில் அந்த ரசூல்மார்களில் முதலாவது யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அர்ஸலஹுல்லாஹு இலா கௌமிஹி லம்மா கலூ ஃபிஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் அவர்களை அவருடைய சமுதாயத்தை நோக்கி அனுப்பினான். சரியா? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் பாருங்கள். அவங்க ஒரு ரசூல். ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கினான், ஷரியத்தை வணங்கினான். அப்போது ஷரியத்தும் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூல். அந்த ரசூல்மார்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் முதலாவது மனிதர், முதல் ரசூல். எதற்கு அனுப்பினா, இறந்துவிட்ட நல்லடியார்களை அந்த மக்கள் வணங்க ஆரம்பித்திருந்தாங்க. அப்போது அந்த நல்லடியார்களை வணங்கக்கூடாது, அதில் வரவு மீறிட்டாங்க, அதில் எல்லை தாண்டி போயிட்டாங்க. பாருங்கள், அல்லாஹ் நூகை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பினான். ஏனென்றால் அந்த சமுதாயம் சாலிஹூன்கிற நல்லோர்கள் விஷயத்தில் வரவு மீறி நடந்து கொண்டார்கள். பாருங்கள், எந்தெந்த நல்லோர்கள் பாருங்கள். வத்தீன் வசுவாயின் வயஹூச வயஊக வநஸ்ரீன். 5 நல்லடியாருடைய பெயரை இங்கே ஷேக் குறிப்பிட்றாங்க. இந்த 5 நல்லடியார்களும் குர்ஆனில் சொல்லப்பட்டவங்க. லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வத்தம் வலா சுவாஅம் வலா யகூச வயஊக வநஸ்ரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தாங்க. அப்போது அந்த மக்கள், உங்களுடைய லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நல்லடியார்களை, இந்த உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பெயர்களே சொன்னாங்க அந்த மக்கள். வத்தை விட்டு விடாதீங்க, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ரு,
இவங்களையெல்லாம் வணங்காமல் விட்டுறாதீங்க, நூஹு சொல்கிறாருங்கிறக்கா விட்டுறாதீங்க. ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் வத்து சுஆ யகூஸ் யஊக் நஸ்ருங்கிற இந்த சாலிஹின்களை நல்லோர்களை அவங்கள வணங்கினாங்க. அவங்கள்ட்ட துவா கேட்பாங்க, அவங்களுக்காக குர்பானி கொடுப்பாங்க, நேர்ச்சி செய்வாங்க. இப்படிப்பட்ட இபாதத்துகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்தாங்க. வ ஆஹிருர் ருசுலி, கடைசி ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான் முஹம்மதுன். யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரசூல், ரசூல்மார்களில் கடைசி. வஹுவல்லதி கஸ்ஸர சுவர ஹாஉலாஇ ஸாலிஹீன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வணங்கப்பட்டிருந்த அந்த தெய்வங்களுடைய சிலைகளை கூட கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தெறிந்தார்கள். ஏன்னா அவங்க காலத்துலேயும் வணங்கப்பட்டு இருந்துச்சு. இதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி மக்களை காஃபிர்களை அதில் எல்லாம் அழித்த பிறகும் நல்லோர்கள் மட்டுமே திரும்ப வாழ ஆரம்பித்த பிறகு திரும்ப அந்த வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ரு சிலைகளை, நல்லோருடைய சிலைகளை என்ன செய்தாங்க? அரபுகள் பின்னாடி தோண்டி எடுத்து அதுகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான் கொண்டவங்க இல்லை, பின்னாடி வந்தவங்க. அப்போது அது எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாவுடைய காலத்திலும் இந்த சிலைகள் வணங்கப்பட ஆரம்பிச்சிருச்சு, வணங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இறை தூதர்களாக உலகுக்கு வந்தவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி அவர்கள் அன்று மக்காவில் வணங்கப்பட்டு வந்த நல்லோருடைய உருவச்சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். ரசூலுல்லாவுடைய காலத்தில் அவங்க பல சிலைகள் உடைத்தாங்க. அதில் இதுவும் அடங்கும். இந்த வத்து சுவா யகூஸ் யஊக், அது மட்டும் இல்லை ஹுபுலும் வணங்கப்பட்டு இருந்த ஒரு சிலை தான். லாத், அப்புறம் என்ன உஸ்ஸா, அப்புறம் மனாத், இதெல்லாம் பிரபலமான சிலைகள். அந்த பிரபலமான சிலைகளில் இந்த சிலைகளும் உண்டு. அப்போ இந்த அளவுக்கு சிலைகளை வணங்கக்கூடியவங்க ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்தாங்கங்கிறத இங்கே ஷேக் அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. அப்போ முதல் ரசூல்லேருந்து கடைசி ரசூல் வரைக்கும் எல்லாரும் அனுப்பப்பட்டது எதுக்காக? இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாதவங்க செய்யக்கூடாதுங்கிற இந்த தேவாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, இந்த அழைப்பை முன்வைக்கிறதுக்காக, தௌஹீதை தெளிவுபடுத்துறதுக்காக, சிலைகளை உடைக்கணுங்கிறதுக்காக. சரிங்களா? அர்சலஹுல்லாஹு இலா உனாசின் யதஅப்பதூன வயஹுஜ்ஜூன வயதஸத்தகூன வயذ்குரூன அல்லாஹ கஸீரா. அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அனுப்பினாங்கன்னா பாருங்கள், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாம் அவங்க இருந்தாங்க. என்ன? அந்த மக்காவாசிகள். அதே தான் ஹஜ்ஜுக்கும் போகிறவங்களாக இருந்தாங்க. ஹஜ்ஜு செய்வாங்க ரசூலுல்லாவுடைய காலத்தில். அப்போ தான் ரசூலுல்லா வந்து நபியான பிறகு தான் ஹஜ்ஜு ஆரம்பிச்சிச்சா? இல்லை, அதுக்கு முன்னாடியே குறைஷிகளும் அரபு உலகத்தில் மக்களும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு போல் ஹஜ்ஜு செய்ய மாட்டாங்க, சிலைகளையும் வணங்கிக்கிட்டே ஹஜ்ஜு செய்வாங்க. அப்போ ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க, இபாத் செய்வாங்க, அல்லாஹ் வணங்கவும் செய்வாங்க, அதே நேரத்தில் இதுவும் செய்வாங்க, அதே நேரத்தில் தான தர்மங்களும் செய்வாங்க. அதே நேரத்தில் இப்படி அல்லாஹ்வை இந்த மாதிரியான முறையில் நினைவு கூறக்கூடிய திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும் அந்த மக்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி ரசூலாக அனுப்பி வைத்தான். அப்போ இதிலிருந்து தெரியுது, ரசூலுல்லா எந்த மக்களை நோக்கி தாவாவுக்காக அனுப்பப்பட்டாங்களோ அந்த மக்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க, சதகா செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. வலக்கின்னஹும் யஜ்அலூன பஅதல் மக்லூகீன வஸாயித பைனஹும் வ பைனல்லாஹ். இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் அல்லாஹ் வணங்குவதாக சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டு ஷிர்க்கு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க அந்த மக்கள் படைப்பினங்களில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிலவற்றை தங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவே இடைத்தரகர்களாக, அதாவது ஷஃபா செய்யக்கூடியவங்களாக, பரிந்துரை செய்யக்கூடியவங்களாக, இடைத்தரகர்களாக, நடுவர்களாக ஆக்கி கொண்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஷிர்க் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு பக்கம் அல்லாஹ் வணங்கணும்னு அல்லாஹ் வணங்குவாங்க, இன்னொரு பக்கம் எல்லா விதமான சிலைகளையும் வணங்கி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜும் செய்வாங்க,
ஹஜ்ஜு காலத்திலே காபாவிலேயே சிலைகளை வணங்கியும் செய்வாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க ஏன் இதை செய்தாங்கன்னு கேட்டால், தங்களுக்கும் அல்லாவுக்கு நடுவே இந்த சிலைகள் இருக்குதே, இதெல்லாம் தங்களுக்கு ஷஃபாத் செய்யும், இடைத்தரகர்களாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இப்படிப்பட்ட கொள்கை அவங்கள்ட்ட இருந்ததுனால, அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்கள், அவங்க இந்த அளவுக்கு வணங்கியது காரணம் வயக்கூலூன், அதாவது அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க, நுரீது மின்ஹுமு தகர்ருப இலல்லாஹி தஆலா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வ நுரீத், நாங்கள் இன்னும் என்ன விரும்புகிறோம், என்ன நாடுறோன்னா, ஷஃபாஅத்தஹும் இன்தஹு, இவங்களுடைய ஷஃபாத்தை அல்லாஹ்விட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அல்லாஹ்விட இவங்கெல்லாம் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடம் இவங்க எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க, எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, இதுக்காகத்தான் இவங்களெல்லாம் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லோரில் வணங்குறாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், மிஸ்லு யார் யாரை எப்படிப்பட்டவங்கள வணங்கினாங்க, அல் மலாஇகதி, மிஸ்லுல் மலாஇகதி, மலக்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க குறைஷிகள். அதாவது கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வணங்குறது மட்டும் இல்லை, குறைஷிகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோத்திரத்தில் பிறந்தாங்க அந்த கோத்திரத்து மக்களும் ஈசா வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. கேட்டால் இவங்க அல்லாஹ்வோட எங்களுக்காக ஷஃபாத் செய்வாங்க, எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க. ஈசா ஒரு நபி இல்லையா, எங்களை நெருக்கமாக்கி வைப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபின்னு நம்புவாங்க. நபி நம்புறதோட நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவங்களாம் நல்லோர்கள்ங்கிற அடிப்படையில் நம்ம வணங்கினாங்க. அப்போ மலக்குகளை வணங்கினாங்க, நபிமார்களையும் வணங்கினாங்க. ஏன்னா நபிமார்களை ஏன் வணங்குறாங்க, ஏன் மலக்களை வணங்குறாங்க நல்லோர்களை அப்படின்னா, எங்களை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கி வைப்பாங்க, ஷஃபாத் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வ மர்வியம, இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியமையும் வணங்கி கொண்டு இருந்தாங்க. வ உனாசின் கைரிஹிம் மின ஸாலிஹீன ஃபபஅஸ அல்லாஹு தஆலா முஹம்மதன் லா யுஜத்திது லஹும் தீனஹும். அதாவது இப்படிப்பட்ட நிலையில், இப்படி அவங்க வணங்கி கொண்டிருக்கிற நிலையில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு, இந்த மக்களுக்கு நேரு வழி காட்டுவதற்காக தன்னுடைய தூதராக ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வருகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் புத்துரிய கொடுக்கப்பட்டது. தீன அபீஹிம் இப்ராஹீம, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தந்தை இப்ராஹீம், அதாவது தன்னுடைய மூதாதை, ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில் தான் ரசூலுல்லாஹ் வராங்க. இஸ்மாயில் யார், நபி இப்ராஹிமுடைய மகனார். அப்போது தன்னுடைய மூதாதை நபி இப்ராஹிம் அவர்கள் போதித்த தௌஹீதை எடுத்து சொல்லி கொடுத்து அதை புதுப்பிக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் முஹம்மதை அனுப்பினான் அப்படின்னு ஷேக் அவர்கள் எழுதுகிறாங்க. அப்போது தன்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடியவங்களாக ஷேக் அவர்கள் இருந்தாங்க. அழைக்கிறாங்க, போங்க. وَيُخْبِرُهُمْ أَنَّ هَذَا التَّقَرُّبَ وَالِاعْتِقَادَ مَحْضٌ حَقِّ اللَّهِ تَعَالَى. அப்போது இந்த அளவுக்கு நிலைமை இருந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அந்த மக்கள் நம்பி வந்த இஅ்திகாத், அதாவது கொள்கைகள், அக்கீதாக்கள், சரியா, அதே மாதிரி இறந்தவர்கள் மூலமாக அவங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க விரும்பிய இந்த இபாதத்துகள், இந்த எல்லா விஷயத்திலும் அவங்களை சரியான கொள்கையின் பக்கம் கொண்டு வர முயற்சி செய்தாங்க. அதாவது இறந்தவர்கள் மூலம் அல்லாஹ்வின்பால் நெருங்க விரும்பியதும் வணக்க வழிபாடுகளாகும். அந்த வணக்க வழிபாடுகளில் அந்த ஷிர்க்கை விட்டும் அவங்கள தடுக்குவதற்காக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான அக்கீதாவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த வணக்கங்களை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும். துஆ செய்கிறதா இருக்கட்டும், மற்ற என்னென்ன வணக்கங்களை அந்த அடியார்களுக்கு அவங்க செய்தாங்க அதெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க, அதில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. லா யஸ்லுஹு மின்ஹு ஷைஉன் லிகைரிஹி லா லிமலகி முகர்ரபின் வலா நபியின் முர்சலின் ஃபத்லன் அன் கைரிஹிமா. அப்போது அதாவது இந்த வணக்கங்களை யாருக்கும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வானவராக மலக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய
ஒரு ரசூலாக இருந்தாலும் சரி, அல்லது இவர் அல்லாத வேறு எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, எவருக்குமே இந்த இபாதத்துகளை செலுத்தக்கூடாது. அவங்க யாருக்கும் இந்த தகுதி இல்லை. அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு இந்த தகுதி இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தடுக்கிறாங்க. இந்த தௌஹீதை தான் ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. இந்த தௌஹீதை சொல்லத்தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தௌஹீதை தான் எடுத்து தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்ப பகுதியில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க.